சிவாய நம. விண்ணோர் முழுமுதல் பாதாளத்தார் வித்து மண்ணோர் மருந்து அயன் மாலுடை வைப்பு அடியோம் கண்ணார வந்து நின்றான் கருணை கடல் பாடி தென்னா என்று தெல்லேனும் கொட்டோமோ. இறைவனை ஒரு மரமாக உருவகிக்கிறான். இந்த மரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பூமிக்கு அடியில் பாதாளத்திற்கு போச்சுன்னா, பாதாளத்துக்குள்ள இப்போ நம்ம பூமியை நோண்டிக்கிட்டு ஒரு விதையை போடுறோம். அது பாதாளம். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுத பாதாளம் தானே. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பாதாள உலகம்னு ஒரு உலகம் இருக்குது. அதில் மகாபலி சக்கரவர்த்தி அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறார். வீட்டு காவல்காரனாக மகாவிஷ்ணுவே இருக்கிறார் அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு. ஏன்னா 3 அடி நிலம் கேட்ட போது கீழ் உலகம் ஒரு அடியும் மேல் உலகம் ஒரு அடியாக அளந்த பிறகு இன்னொரு அடி எங்கே அளக்கன்னு கேட்கும்போது இறைவன் மகாபலி சக்கரவர்த்தி மகாவிஷ்ணுகிட்ட தன்னுடைய தலையவே அடியாக ஏன்று கொள்ளும்படிமா கேட்டால், தலையை அடியாக அளந்தவொடனே அவர் பாதாள உலகத்துக்கு போயிட்டார். பாதாள உலகத்தில் அவரே அரசாட்சி பண்ண வச்சு குருநாதர் சுக்கராச்சாரியார் சொல்கிறாரு, நீ வந்திருக்கிறது மகாபலிகிட்ட சொல்கிறாரு, நீ வந்திருக்கிறது யாரோன்னு நினச்சிக்கிடாத, வந்திருக்கிறது நமது மகாவிஷ்ணு வந்திருக்கிறாரு. உன்னுடைய 3 அடி நிலம் கேட்பதற்காக வேண்டி இந்திரன் அவர்கிட்ட ஒரு வரன் கேட்டு எப்படியாவது மகாபலி சக்கரவர்த்தியை நீங்கள் அழிச்சிடணும், அப்படி இல்லைன்னா அவன் இந்திர பதவிக்கு வந்துடுவான், அவ்வளவு தர்ம நியாயத்தோடு அவன் அரசாட்சி பண்ணுகின்றான் அப்படின்னு சொல்லி மகாபலி சக்கரவர்த்தியை பற்றி பெருமையாக சொல்லி, நான் வாழ வேண்டுமானால் இந்திரர்கள் இறைவனை வணங்குவது தாம் வாழ்வான் வேண்டி வணங்குகின்றார்கள். அதெல்லாம் இந்த புராணங்கள் காட்டக்கூடிய ஒரு பாடம். நான் வாழ வேண்டுமானால் நீங்கள் மகாபலி சக்கரவர்த்தியை பாதாள உலகத்துக்கு அனுப்பிடுங்கன்னு மகாவிஷ்ணுகிட்ட கேட்குறாரு. மகாவிஷ்ணுவும் மகாபலி சக்கரவர்த்திட்ட 3 அடி நிலம் தானமாக கேட்க வந்தான். மகாபலி சக்கரவர்த்தி சுக்கராச்சாரியார் சொல்கிறாரு, டே நீ தானமாக தாரை வார்த்து கொடுக்க போகாதடா, நீ தானை வார்த்து கொடுத்தேன்னா உன்னை எடுத்துக்கோண்டா, நான் உன்னுடைய குருநாதராக இருந்து உன்னை வழி நடத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, அதனால் நான் சொல்கிறத கேளு. நீ அவன் வாமன உருவத்தில் அவன் வந்திருக்கிறதான்னு நீ பெருசாக நினச்சிக்காது. பேரண்ட ஆற்றிலே இருந்தானாலும் வாமன உருவத்தில் தான் ஒருத்தங்கிட்ட கேட்க முடியும்ப்பா. அவனுக்கு தகுதி இருக்கிறதுனால அவன் வளர்ந்துக்குவான். வேற ஒருத்தங்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா நம்மளை குறிக்கி கொண்டு நாம் ஒரு இடத்துல போய் நிற்கணும். அதனால் நம்மை குறிக்கி கொண்டு ஒரு இடத்துல போய் நம்ம நிற்கக்கூடாது. நமது சுயகாலில் நம்ம நிற்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தேவைகளை சுருக்கி கொண்டோமானால் நாம் உடலையும் உணர்வையும் குறிக்கி கொண்டு ஒருத்தட்ட போய் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் வராது அப்படிங்கக்கூடிய பாடத்தை உலகிற்கு உணர்த்தும் பாடம் இது. அதனால் நம்மளுடைய தேவைகளை சுருக்கி கொள்வோமானால் நாம் உடலை குறுக்கி கொள்ள வேண்டாம். அப்படி குறுக்கிக்கிட்டு இவர் நிலம் கேட்டார். அதுக்காக வேண்டி அடியில் பாதாள உலகத்துக்கு இவர் போயிட்டார். மகாபலி சக்கரவர்த்திக்காக வேண்டி மகாவிஷ்ணு அங்கேயே காவக்காரனாக இருக்கிறார். இப்போ இவர் விண்ணோர் முழுமுதல் அந்த மரம் இருக்கே பாதாள உலகத்தில், அந்த ஒரு மரத்தினுடைய வேர்கள் பாதாள உலகத்தில் பரவி நிற்குது. அது விதையாக பாதாள உலகத்தில் இருக்குது. வளர்ந்த மரமாக போகும்போது இங்கே நம்ம பூலோகத்தில் அது எவ்வளவா இருக்குன்னா, பழங்களாக காய்களாக தளிர்களாக நம்ம உலகத்துக்கு இருக்குது. இந்த பார்க்கு விண்ணோருக்கு அது எப்படி இருக்குன்னா கொழுந்தாக இருக்குது. அப்போது ஒரு மரத்தினுடைய விண்ணோர் முழுமுதல் அது கொழுந்து நுனிப்பகுதிங்கிறது முழுமுதல் கொழுந்தாக அது இருக்குது. விண்ணோர் முழுமுதல் பாதாளத்திற்கு அடிப்பகுதி வித்தாக இருக்குது. மண்ணோர் மருந்து நமக்கு எப்படி இருக்குது, பழமாக இருக்குது, காயாக இருக்குது, பிஞ்சாக இருக்குது. நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா பொருளாகவும் இருக்குது. அதை அனுபவிக்க வேண்டிய விதத்தில் அனுபவித்தோமானால் நமக்கு பிறவி வேறு அறுக்கும் மருந்தாக அது அமையும். நாம் அதை ஏதோ ஒரு பயன்பாடு தெரியாமல் அதை நம்ம உபயோகித்தோம்னா பேரண்ட நாயகனே நமக்கு கருணை கூர்ந்து வந்தாலும் நாம் அந்த பிறவியை வேறறுத்து கொள்ள மாட்டோம். அதனால் இந்த உலகத்தாருக்கு இதிலேயே இப்பூமி சிவனுய கொள்கின்றவாறு என்று நோக்கி நான் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் கண்டான். இந்த பூமி தான் சிவன் நம்மை ஆட்கொள்வதற்கும் நாம் சிவனுக்கு ஆட்படுவதற்குமான பூமி. வேற எந்த உலகத்துக்கு போனாலும் நாம் நமதுடைய பாப புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்திரலோகத்துக்கே போனாலும் ஒரு நாள் டான்ஸ் ஆட்டத்தை பார்த்துட்டு வரலாம், ஒரு நாள் இந்திர பதவியை அனுபவிச்சுட்டு வரலாம். அப்படி தான் நம்மளுடைய புராணங்கள்லாம் சொல்லுது. நகுஷன் இந்திரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு நாள் ஆட்டத்தையும் இந்திராணிகிட்ட சாபத்தை சப்தரிஷிகள் 7 பேர்ட்டி சாபத்தையும் வாங்கிட்டு பூமிக்கு சர்ப்பமாக வந்துட்டார். அப்போ நம்ம என்ன தவம் பண்ணினாலும் அது 1 நொடி நேரம் 2 நொடி நேரம் இந்த மாதிரி ஒரு அற்ப விஷயங்களுக்காகவே தவிர பேரண்ட நாயகனை உள்வாங்கிக் கொள்வதற்கு அது ஆகாது.
சரணாகதியோடு கூடிய பக்தி, விடுதலை வேண்டும் என்னும் ஞானம், இவைகள் தான் நமக்கு பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொள்ள வேணும். அதனால் மன்னோர் மருந்து. அதனால தான் திருப்பள்ளி எழுச்சியில் அவர் சொல்லார், இப்பூமி சிவனுய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருமாலாம் அவன் ஆசைப்படவும் மலரவன் விருப்ப இதவும். இவங்கள்லாம் திருமாலும் மலரவனும் இந்த பூமியில் பிறந்து நாங்கள் இது சிவன் எங்களை ஆட்கொள்வதற்கான பூமியை நாங்கள் அவனுக்கு ஆட்பட்டு பிறவி நீக்கம் பெற வேண்டும்னு அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய கருணை. நம்மளாம் அப்படிலாம் ஒன்றும் திருமால் ஆசைப்பட்ட மாதிரி மலரவன் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம நினைக்கிறியே. நாம் நினைக்காமலே இந்த பூமியில் பிறந்திருக்கோம். நாம் நினைக்காமலே திருவாசகம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா இது நம்ம செய்யலாம். என் தாதை தாதை தன் தாதை தாதை தன் மூத்தப்பன் செய்த கருணையினால நமக்கு இந்த திருவாசகம் கிடைச்சிருக்கு. அந்த எத்தனையோ பிறவிகளில் முன்னோர்கள் செய்த ஒரு புண்ணிய பயனாக நமக்கு திருவாசகம் இந்த அளவுக்கு ஒரு கருத்தை உள்வாங்கி கொள்வதற்கும் மணிவாசக பெருந்தகை இந்த கருணையை பண்ணியிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு பிறவியில் ஏதோ நம் முன்னோர்கள் எத்தனையோ நன்மை செய்ததனுடைய வெளிப்பாடாக அவர்கள் வழித்தோன்றலாக நமக்கு இப்படி கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால மன்னோர் மருந்து. விண்ணோருக்கு முழு முதல், பாதாளத்தாருக்கு விதையாக இருக்கிறான். மன்னோருக்கு மருந்து, பிறவி நீக்கம் செய்யக்கூடிய கருணையாளனாக இருக்கிறான். மால் அயனுடைய வைப்பு, திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் வைப்பு நிதியாக உள்ளான். அப்போ ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சுட்டார் பாருங்க. ஒவ்வொரு தகரம் வாய்ந்து தகுதி வாய்ந்து பிரிச்சிருக்காரு. எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அவங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். விண்ணோருக்கு முழுமுதலாக உள்ளான், பாதாளத்திற்கு விதையாக உள்ளான். ஒரு பலந்தரும் மரமாக, ஒரு பயன்தரும் மரமாக, ஒரு பிறவியை வேறருக்கும் மரமாக, ஒரு காமதேனுவாக, ஒரு கற்பதருவாக இது வர்ணிக்கிறார். ஒரு கற்பக விருட்சம் எப்படி இருக்குது, பாதாளத்தில் வித்தாக இருக்குது, விண்ணோர்களுக்கு முழு முதலாக இருக்குது, பூமியில் உள்ளவர்களுக்கு பிறவி நீக்கம் செய்யக்கூடிய மருந்தாக இருக்குது, அயன் மால் இருவருக்கும் வைப்பு நிதியாக உள்ளது அப்படிங்கிறாரு. ஆனால் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, நான் பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்டபோது கண்ணார் அமுதமுமாய் நின்றான். எனக்கு கண்ணார காணும்படியாக, ஆறன்னா அது முழுமை பெறும்படியாக, வயறார உண்டோம் வாயார சாப்பிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறோம் பாருங்க. வாயார தன்புகளே பாடும் இனத்தகத்தான் அப்படிம்பார் அப்பர் சாமிகள். யார் அப்படி வாய் நிறைய அப்படி கொளிக்க அப்படி பேசுகிறாங்களோ அவங்களுடைய தொண்டர்கள் கூட்டத்தில் அவன் நிறைஞ்சு இருக்கிறான் அப்படிங்கிறார். வாயார தன்னடியே வாய் வேற இந்த மேலே விட்டு கதை, கீழே விட்டு கதை, குப்பமேட்டில் உள்ள கதை, இதெல்லாம் பேசுகிற தொண்டர்கள் மத்தியில் இருக்க மாட்டான். வாய் ஆறும்படியாக உன்னி நினைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் வனைந்து யார் அவனை பற்றி அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்களோ வாயார பேசுகிறவங்க இடத்துல இருக்கிறான். இப்போ இந்த அருள் அனுபவ பேர் ஆராதார நிலைகள் எல்லாம் கடந்து கண்ணளவில் உடல் கிடந்த பயணமாக போய் மீண்டும் இவ்வுடலுக்குள் வடிவெடுக்கும் போது கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்பாடி. அவன் கண்ணார நின்றான். யாருக்கு? அருள் அனுபவம் பெறவிளையும் உயிர்களுக்கு கண்ணார நின்றான். மீதி ஏனையவருக்கு எப்படி இருக்கான்? மால் அயனுக்கு வைப்பு நிதியாக இருக்கான், விண்ணோருக்கு நுனியாக வாழ் முதலாக இருக்கிறான், பாதாளத்தவருக்கு வித்தாக இருக்கிறான், உலகத்தில் உள்ளவர்களுக்கு மருந்தாக இருக்கிறான். ஆனால் என்னை மாதிரி உண்டான அடியவர்களுக்கு அவன் கண்ணார நின்றான், கண்ணார் அமுதமுமாய் நிற்கின்றான். அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை பாடுவோம் அப்படிங்கிறார். கண்ணார நின்றான் கருணை கடல் பாடி தென்னாதென்ன. இது தென்னாடுடைய அனுபவம் தந்த வேதித்தலும் வித்தகமும். அதனால கண்ணார் அமுதமுமாய் நின்ற அவனுடைய தன்மையை கண்ணார நின்றான் கருணை கடல் பாடி தென்னா என்று தெல்லேனும் கொட்டோம். இப்படிப்பட்ட பரம்பொருளை நாம் நினைந்து தெல்லேனும் கொட்டுவோம் அப்படிங்கிறார்.